காலை வணக்கம். இன்று என்னுடைய பதிவு ஐஏஎஸ் தேர்வு பற்றி. மாணவர்களே, கல்லூரி படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய உலகத்திலே போற்றும், அதுவும் இந்தியாவிலே போற்றும் மிகப்பெரிய பதவியானது ஐஏஎஸ் தான். அந்த பதவிக்கான போட்டி ஜனவரி 4வது வாரத்தில் கால்பர் வர உள்ளது. அதுக்கு அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாம் மே லாஸ்ட் வீக்கு நடக்க உள்ளது. அதனுடைய ரிசல்ட்டு ஜூன் 2nd வீக்கு போட உள்ளார்கள். மெயின் எக்ஸாம் ஆகஸ்டில் நடக்க உள்ளது. இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு கிராமப்புறத்தில் சேர்ந்தவர் தான் இந்திய அளவில் இன்று வரைக்கும் அதிக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக உள்ளார். உங்களுடைய கனவு ஐஏஎஸ் ஆக வேண்டுமென்றால் 6th 12th புக்கு, ஸ்டேட் போர்டு அண்டு சிபிஎஸ்சி புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜ் 2nd இயரோ 3rd இயரோ படிக்கும்போது வாங்கி படிக்க வேண்டும். அதேபோல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸு 4th இயர் வருவதற்கு முன்பு 3rd இயரே வாங்கி படிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த டாபிக் பிரகாரம் ஃபஸ்ட்டு 2 பேப்பர் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க. ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸு, செகண்ட் ஒன்று வந்து சிஎஸ்ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, சிசேட்டு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அப்ளிகேஷன் ஓரியன்ட் நாலேஜ். ஸோ இந்த 2 பேப்பருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ்னா தான் நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுத முடியும். பொதுவாக என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னால், ஏஜ் எலிஜிபிள் சொன்னால், இந்த ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6 அட்டம்ப்ட்டு, ஏஜ் வந்து 32. ஓபிசி கேட்டகரி எத்தனை அட்டம்ப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு வந்து 9 அட்டம்ப்ட்டு, ஏஜ் வந்து 35. எஸ்சி எஸ்டிக்கு நோ ஏஜ் லிமிட்டு, எத்தனை அட்டம் பண்ணாலும் எழுதலாம். ஆனால் ஏஜ் லிமிட் வந்து நோ லிமிட் ஃபார் தட் அட்டம்ப்ட். ஆனால் ஏஜ் லிமிட் வந்து 37. திஸ் கேட்டகரி கிவன் ஃபார் தட் எஸ்சி எஸ்டிக்கு. அதே பேக்வர்டு கமிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். அது என்ன சலுகைகள் இருக்குன்ட்டு அதுவும் இருக்குது. ஆனால் 37 வயசு வரைக்கும் நீங்கள் 21 வயசுலேருந்து எத்தனை அட்டம்ப்ட் வேணாலும் எஸ்டி எஸ்டி கம்யூனிட்டி எழுதலாம். இதை மனதில் வைத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். விடாமுயற்சி என்பது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பெர்சிவரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். யார் வேணாலும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பதவியானது ஐஏஎஸ் டாப்பரு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் 98 மெயின் எழுதணும், யூபிஎஸ்சி மெயின் எழுதுவேன். அதனால் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு படித்தா தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆக முடியும். உங்களுடைய கனவு நினைவாக வருகின்ற ஜனவரியில் நீங்கள் அப்ளை பண்ணுவது என்றால் இப்போது படிக்க ஆரம்பிங்கள். ஆல்ரெடி படித்திருந்தால் நல்லது. இப்போ படிக்க ஆரம்பிங்கள். படித்துவிட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு அப்பியர் ஆகுங்க. உங்களை அட்டம்ப்ட்டுன்னு சொல்லிட்டேன். நன்றி, வாழ்த்து, வணக்கம். ஓகே, தேங்க்யூ.